இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோது திமுக தலைவர் எங்களை எதன் பொருட்டு நிர்பந்திக்கவில்லை, எந்த அழுத்தங்களையும் தரவில்லை. தொகுதி பெறுகிற போது அதை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். அரசியல் சூழலில் தனிப்பெருங்கட்சியாக தாவக உருவெடுத்திருக்கிறது. அவர்கள் எங்களை ஆதரவு கேட்டார்கள். திமுக ஆட்சி அமைக்க முடியாத சூழல், அதிமுக ஆட்சி அமைக்க முடியாத சூழல். எனவே தனிப்பெருங்கட்சியாக இருக்கிற தாவேகாவை அழைப்பதுதான் சட்ட முறைமை. எனவே ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று நாங்கள் அறிக்கை விடுத்தோம். தாவேகாவினுடைய ஆதரவு கடிதத்தை நாங்கள் பரிசீலனை செய்தோம். இயல்பில் நாங்கள் கூடியெடுத்த அமைப்பாக கூடியெடுத்த அரசியல் முடிவுகள், யாரும் எங்களை நிர்பந்திக்கவில்லை. நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த முடிவை. அதற்கான காரணங்களையும் சொல்லியிருக்கிறோம். காலதாமதங்கள் ஏற்படுகிற போது அந்த இடத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது, அது மக்கள் அதிகாரத்தை சிதைத்துவிடும். எனவே பிரதானமான அந்த நோக்கத்திற்காக நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது என்று எங்கள் அமைப்பு கூடிய அமைப்பாக அரசியலாக எடுத்த முடிவு. அந்த முடிவு யார் நிர்பந்தமும் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோம். நீங்கள் வைகோ சந்தித்து கேட்கிற போது சம்பந்தமான விவரங்களை சொல்வார். ஆனால் கருத்து என்கிற வகையில் நமக்கான தமிழ் மரபுகளில் அரசியல் நெறிகள் இருக்கிறது. அந்த நெறிகளை மீறுவதை கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே விரும்புவதில்லை. நமது சட்ட முறைமைகளை மீறுவதை எப்பொழுதுமே நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் நிலை தெரிவும். நீங்கள் இதர விவரங்களை மரியாதைக்குரிய வைகோ அவர்களை கேட்கிற போது இன்னும் உங்களுக்கு தெளிவுபடும். சார், சார் நமது அது அதிகாரபூர்வமாக அவ்வாறு அழைத்திருப்பாரே, ஆனால் அது ஏற்கத்தக்கதல்ல. சரி சரி, நீங்க என்ன பண்ணணும், தாவேகா மதிமுகவை நீங்க கேட்டீங்களா, இன்னும் விவரம் கிடைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்லுக் இருக்கு. சரி, நான் சொல்றதை கேளுங்க. எந்த குதிரை பேரத்தையும் கம்யூனிஸ்டுகள் ஏற்பதில்லை, விரும்பவில்லை. ஒரு நிமிஷம், எந்த சோபா அரசியலையும் எந்த கல்லப்பட்டி அரசியலையும் கம்யூனிஸ்டுகள் நிராகரிக்கிறோம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவுவது எங்களுக்கு பொருத்தமில்லை, விலை பேசுவதும் பொருத்தமில்லை. அதுபோன்ற அரசியலில் கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே ஈடுபட்டதில்லை. எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. நாங்கள் அதை நிராகரிக்கிறோம், எப்பொழுதும் அதை ஏற்பதில்லை. எதிர்கட்சியின் தலைவரின் கருத்து அது. ஜனநாயகத்தில் அவருக்கு சொல்வதற்கு உரிமை உண்டு. சொல்லட்டால் அதற்கு செவிமடுப்பது நமது கடமை. நாம் செவிமடுக்கிறோம், ஆட்சியாளர்களும் செவிமடுக்கணும். கருத்துக்கள் ஒன்றை ஒன்று முட்டி மோதுவதுதான் ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும். நல்லது. பிறர் சொந்த விஷயங்களை பேசாமல், அரசியல் அறநெறிகளை மீறாமல், அரசியல் கருத்துக்கள் முட்டி மோதுவதை, விமர்சனங்கள் செய்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறோம். அவர் சொல்லி முடிச்சு சார் சொல்ல. எங்க பேரில் சட்டமன்றம் மகத்தான விழுமியங்களை கொண்டது, உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முக தன்மையை கொண்டது, பல கட்சி இயங்குமுறையை கொண்டது. நமது முன்னோர்கள் நல்ல விழுமியங்களை எண்ணி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விழுமியங்களை நாம் எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும். அங்கிருந்து ஏராளமாக கற்க வேண்டும். நமது முன்னோர்கள் காட்டியிருக்கிற மகத்தான விழுமியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பது எங்கள் நிலை. அடுத்தது சார், எந்த தேர்வு முறையிலும் முறைகேடுகள் கூடாது. அவ்வாறு வந்தால் அரசு உடனடியாக தலையிட்டு அது பற்றி ஒரு விசாரணை நடத்தி நீதியின் பக்கமும் சட்டத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது எங்கள் நிலை. சார் ஆமாங்க. சரிங்க சரிங்க. ஒரு நாட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை அறிவிப்பதுதான் அந்த வெள்ளை அறிக்கை. இல்ல நம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேமநல அரசு, சட்டப்படி மக்கள் நல அரசு.
எந்த அரசும் உண்மைகளை மூடி மறைத்து விட முடியாது. நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தும். அரசே மூடி மறைத்தாலும் சட்டத்தினுடைய நாம் அந்த உண்மைகளை கேட்டு பெற முடியும். இன்றுள்ள சூழலில் வெள்ளை அறிக்கை என்பது அரசின் உண்மையான அறிக்கையாகவும், அடுத்த அரசு எத்தகைய கொள்கை வழியில் நகர்வது என்பதையும் சேர்த்து இருக்க வேண்டும். அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்ன நிலவரம் என்கிற உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசின் கடமை. அந்த வகையில் அவர்கள் சொல்லட்டும். என்ன சார்? சார், அவங்கவுங்க கருத்து. ஒவ்வொரு வார்த்தையும் தான் சவாரி செய்ய முடியாது. நான் முதலே சொல்லிட்டேன், கம்யூனிஸ்டுகள் ஒரு வர்க்க அரசியலை முன்மொழிகிறோம். ஒரு நெறி சார்ந்த அரசியலுக்காக நாங்கள் நிற்கிறோம். எங்களை கேளுங்க, நீங்க எவ்வளவு கேள்வி வேணாலும் பதில் சொல்லலாம். இன்னொரு கட்சி அந்த கட்சின்னு சொல்லும் போது அவர்களை அதிகமாக கேட்டதான் நல்லது. ஒவ்வொரு கட்சியின் மீதும் கருத்தாடல் என்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்கா? ஆமாங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலை கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகரிக்காது. எது சட்டமுறைமையோ அதுக்குள் தான் அரசு இருக்க வேண்டும், அதற்குள் தான் கட்சிகளும் இருக்க வேண்டும், அதற்குள் தான் நாங்களும் இருக்க வேண்டும். சார், அது ரொம்ப நல்லது சார். அந்த மாதிரி சொல்றதே நல்லது, அந்த சிந்தனையே நல்லது. ஆனால் இந்த சமூக அமைப்பே ஊழல் ஊற்று. 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டி மடியில் வைத்துக் கொள்வார். செல்வ வளங்கள் அப்படித்தான் பெறுகிறது. ஏழைக்கும் பணக்காரமான இடைவெளி அவ்வாறு தான் அதிகரிக்கிறது. எனவே நிலவுகிற முதலாளித்துவ சமூகத்தின் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்கிற சிந்தனை நல்லதுதான். இந்த சமூக அமைப்பே ஊழலின் ஊற்று. எனவே உங்களை போன்ற சிந்தனையாளர்கள், படித்தவர்கள் இந்த சமூக அமைப்பை மாற்ற முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஊழலுக்கு ஒரு முடிவு கட்டப்படும் என்பது எங்கள் கருத்து. சொல்லுங்க சார். சார் 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 முதல்வர் அரசியல் முதல்வர் படம் என்ற இயல்பானது. எங்களை கேட்டால் வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா எல்லா முதல்வர் படமும் இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு? எல்லா முதல் படமும் இருக்கட்டும், புதிய முதல்வர் படமும் இருக்கட்டும், எல்லாம் நமது முதல்வர் தான், நம்ம நாட்டினுடைய முதல்வர் தானே. அது இல்ல வகுப்பறை இல்ல, அல்ல அதெல்லாம் கூடாது தானே, அதெல்லாம் கூடாது தானே. கல்விச்சாலைகள்ல நாம் நமது அரசியலோ அரசின் கட்சி வழிபட்ட கொள்கைகளை புகுத்துவது சரியில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. சொல்லுங்க சார், வேற சொல்லுங்க. ஹலோ. என்ன சார், என்ன சார், என்ன சொல்றீங்க? அவர் என்ன கேட்க, நீங்க என்ன சொல்றாரு? ஆமா, நல்லதானே சார். அந்த மாதிரி இருந்தா ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசு ஊழல் இல்லாத நடவடிக்கைகள் எடுத்தால் அது நல்லது. யார் வந்தானே சார், யார் அதை செஞ்சாலும் நல்லதுதான், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் சேருவதற்கு, கல்லூரிகளில் சேருவதற்கு எவ்வளவு பணம் சார்? சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் சேருவதற்கு சிபாரிசு தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் நம்ம கூட்டா சிந்திக்கணும். இதுவல்ல மக்கள் நல அரசு. டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்று கல்வியாவது, எஜுகேஷன் ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, கல்வியில்லாத சமத்துவம் வேணும் சார். அது பற்றி சிந்திக்கணும். அது பற்றி நாடாளுமன்றமும் சட்டமன்றம் உரையாடல் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நிலவுகிற கல்வி நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்துகிற அந்த காலம் வரணும் சார். அதான் நாங்கள் அடிக்கடி இடது சிந்தனை சொல்றோம். ஒருபோதும் பள்ளிகள்ல அடையாள அட்டைகள் மட்டுமல்ல, நமது சிந்தனையில் மூளையில் ரொம்ப காலமா இறுகி இருக்கு பாருங்க, அந்த ஜாதி அட்டையை நம்ம எடுத்துடணும். நீண்ட நெடுங்காலமாக இறுகி போயிருக்கிறது ஜாதி, பகுத்தறிவுக்கு புறம்பானது ஜாதி, அதுவும் உலர்ந்து உதிர வேண்டும். அடுத்த தலைமுறை குழந்தைகள் கல்வியின் மூலம் ஜாதியை கேள்விக்குள்ளாக்க வேண்டுமே தவிர மாணவர்களை ஒரு ஜாதியாக அடையாளப்படுத்தக்கூடாது. அவ்வாறு இல்லை என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அது நல்லது, அதை கடைபிடிக்க வேண்டும். ஜாதியை
மனிதர்களுக்குள் இழிவு பாராட்டுகிற, பிரிவினை பாராட்டுகிற ஜாதியை கேள்விக்குள்ளாக்க வேண்டும். கல்வி அதை செய்ய வேண்டும். அதற்காக தான் பெரியார் போன்ற தலைவர்களும், அயோத்திதாசர் போன்ற தலைவர்களும், இடதுசாரிகளும், ஜனநாயக சக்திகளும் களமாடினார். ஜாதிகளற்ற, சுரண்டலற்ற ஒரு சமூகம் எழ வேண்டும். அதற்காக நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும்.